இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்து அஞ்சும் ஒரு நபர் அதிமுகவுக்கு சரியான தலைமையாக ஏன் இருக்கக்கூடாது? ஏப்பா எதிர்த்து ஒரு தும்முனா கூட கட்சியை விட்டு நிற்கிறாரு. ஆனால் எதிர்த்து வாக்களித்த திருமதி லீமா ரோஸ் அவர்கள் மீது சிறு துரும்பு கூட படவில்லை. நான் சொல்றேனே, எல்லாரும் இபிஎஸ் பார்த்து பயப்படுறாங்க. இபிஎஸ் பார்த்து பயப்படுற ஆள் யாரு? லீமா ரோஸ். புரட்சி தமிழச்சி லீமா ரோஸ். அதிமுக ஏன் மீண்டும் எழவே எழாது என்பதற்கு எம்ஜிஆர் காலத்திலும் சரி, செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி, எல்லா சமூகத்தினரின் வாக்குகளும் அதிமுகவுக்கு விழும். ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தினரின் வாக்குகள் 2021 போய்விட்டது. பறையர் சமூக மக்களின் வாக்கு எப்போதோ போய்விட்டது. அப்போது வரை திருமாவளவனிடம் அந்த வாக்குகள் இருந்தன. விஜய் தான் எல்லாத்தையும் இந்த வாரி கட்டிட்டு போயிட்டாரு. எடப்பாடி பழனிசாமிக்கும் கொங்கு ஈஸ்வரனுக்கும் என்ன வேறுபாடு? யங் ஏடிஎம்கேன்ட்டு ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலாட்டு ஒரு செட்டு பசங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு முன்முயற்சியை எடுக்கலாம்னா இது என்ன அதிக பிரசங்கித்தனா? நம்ம கட்சிக்கும் இளைஞர்களுக்கும் என்னையா சம்பந்தம்? முதியோர் இல்லத்தில் இளைஞர்கள் கழகம்னு ஆரம்பிக்கிறேனே ராஸ்கல் அப்படின்னு அவங்கள மண்டையில் கொட்டி உட்கார வச்சிட்டேன். எதுக்குமே எடப்பாடி பழனிசாமி ஒத்துவர மாட்டார். 2500 கோடி வட்டிக்கு விட்டுருக்காரு. வட்டி வருது. இப்போ வந்துட்டு ஒரு 200 கோடியை வட்டிக்கு விட்டா, இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து விலகிட்டார், வேறு யாரோ வந்துடுறாங்கன்னு வச்சுக்க, ஒன்றை கொடுத்த 200 கோடி திருப்பி கொடுப்பியா நீ? அதுக்கு தான் அந்த கட்சியை நடத்துகிறாரு. சார், அடுத்ததாக ஒரு 2 நாளாகவே பரபரப்பான செய்தி சார். அதிமுக தலைமைக்கு அண்ணாமலை அவர்களை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமங்க சார், தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரையே சந்திச்சு டிடிவி தினகரனை கட்சிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காங்க. இது இரண்டுமே ஒன்றோடு ஒன்று தொடர்பான செய்திகள் தான். ஏனென்றால் இரண்டுக்கும் மையப்பொருளாக திரு எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் இருக்கின்றன. இளைஞர்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு தலைவர் அதிமுகவை வழிநடத்தினால் மீண்டும் ஒரு பலம் பொருந்திய கட்சியாக அதிமுக உருவாகுமோ என்ற அடிப்படையில் தான் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுக்கு தலைமையேற்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு தியரி கருத்து உழவுச்சு 2-3 நியூஸ் அவுட்லெட்ஸ் கேரி பண்ணியிருந்தாங்க. அந்த யோசனையை, அந்த திட்டத்தை மொட்டிலேயே கருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் KP முனுசாமியை வைத்து உடனடியாக அன்றைக்கே பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த வைத்தார் எடப்பாடி பழனிசாமி. சும்மா இருந்த அண்ணாமலை கூப்பிட்டு 2 சாத்து சாத்தினார் அண்ணன் KPM. அப்படிலாம் ஐடியா கிடையாது. அண்ட் அடிக்கடி இவங்க யூஸ் பண்ணுறாங்க. என்னமோ உங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு பின்னாடியும் தோட்டத்தில் 2 ஃபீனிக்ஸ் பறவை வளர்க்குற மாதிரி அதிமுக ஃபீனிக்ஸ் பறவை போல் மீண்டு எழும் வீட்டிலலாம் அந்த நெருப்பு தீனியாக போட்டு ஃபீனிக்ஸ் பறவையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் KP முனுசாமி அவர்கள் எக்ஸாக்டாக என்ன தெரியுமா சார் சொன்னார்? அதிமுக தொண்டர்களின் கண்கள் வேறு யாரையும் தேடாது. என் கண்ணு அவிஞ்சிருச்சா? அப்புறம் என்ன தேடாதுன்னா? தேடணும். தேடல் இருந்தால் தான் கட்சி உருப்பிடும். உங்கள் கண்ணுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் தெரிகிறாரு. போங்க. இப்போ ஏற்கனவே இருக்கிற முட்டு சந்தையில் உட்காந்துக்குங்க, முக்காடை போட்டுக்கிட்டு. அடுத்தது நேற்று தஞ்சை மாவட்டத்தில் அந்த ஆய்வு கூட்டம் நடத்தும் போது அந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க இயல்பாக சொல்கிறாங்க, டிடிவி தினகரனுக்கு அவர் சார்ந்த சமூகத்தின் வாக்குகள் நம்மை விட்டு போய்விட்டன. அதனால் திரு டிடிவி தினகரன் அவர்கள் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தால் அந்த சமூகம் நம்மை மீண்டும் அரவணைக்கும்ன்ற அடிப்படையில் அதை சொல்லியிருக்காங்க. இவர் பதில், அவர் இன்னொரு கட்சி நடத்துகிறார் தம்பி, அது சொன்னவனுக்கு தெரியாதா? சொல்லுப்பா. அவர் என்ன அதிமுகவோட கிளைக்கழக செயலாளராக இருக்காருன்னா சொன்னார். இருந்தாலும் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர், அவருக்கு தெரியாது அமமுகவோட பொதுச் செயலாளராக டிடிவி இருக்காருன்னு தகவல் சொல்கிறார் அவர். தம்பி, அவர் இன்னொரு கட்சியோட பொதுச் செயலாளர்ப்பா. அதிமுக ஏன் மீண்டும் எழவே எழாது என்பதற்கு எம்ஜிஆர் காலத்திலும் சரி, செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி, எல்லா சமூகத்தினரின் வாக்குகளும் அதிமுகவுக்கு விழும். பட்டியலின மக்கள், முக்குலத்தோர், வன்னியர் சமூக மக்கள், கவுண்டர் சமூக மக்கள், இப்படி எல்லா தரப்பு வாக்குகளும் அதிமுகவுக்கு விழும். என்னென்னா, இந்த திமுக எதிர்ப்பு என்ற புள்ளியில் அதிமுகவுக்கு எல்லா ஜாதி ஓட்டும் விழும். பன்னீரை வெளில அனுப்பிச்சிட்டாரு, சசிகலா வெளில அனுப்பிச்சிட்டாரு, டிடிவி தினகரனை வெளில அனுப்பிச்சிட்டாரு, வைத்தியலிங்கத்தை வெளில அனுப்பிச்சிட்டாரு. இவர்கள் அத்தனை பேரும் ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்களா? அந்த சமூகம் நாம் புறக்கணிக்கப்படுகிறோம் என்று கருதுகிறது இன்றைக்கும். இதுக்கு தான் டிடிவி சேர்க்கணுன்றாங்க. அதான் ஒரு யாருக்கும் தெரியாத அரிய உண்மை ஒன்றை சொல்லியிருக்கிறார். அவர் இன்னொரு கட்சி பொதுச் செயலாளர்ப்பா. அது போச்சா? ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தினரின் வாக்குகள் 2021 போய்விட்டன. தேவேந்திர குல வேளாளர் மக்கள், பறையர் சமூக மக்கள், அருந்ததியர் சமூக மக்கள், இவங்க வாக்கு போயிடுச்சு. என்னென்னா 21 கவுண்டர் கட்சி பார்த்து அப்படின்னு அருந்ததியர் மக்களும் மற்ற சமூக மக்களும் நினைக்க தொடங்கிவிட்டார்கள். பறையர் சமூக மக்களின் வாக்கு எப்போதோ போய்விட்டது. அப்போது வரை திருமாவளவனிடம் அந்த வாக்குகள் இருந்தன.
விஜய் தான் எல்லாத்தையும் இந்த வாரி கட்டிட்டு போயிட்டாரு. இப்போது இன்னமும் அதிமுகவுக்கு ஓரளவு இருக்கக்கூடிய வாக்குகள் எந்த சமூகத்தின் வாக்குகள் என்றால் கவுண்டர் சமூகம் மற்றும் வன்னியர் சமூகம். இப்போ சிவி சண்முகத்தை பற்றி விட்டாரா, அதுவும் போச்சா? மிச்சம் இருக்கிற இந்த கவுண்டர் சமூக வாக்குகள் இருக்குல்ல, அதை எடுக்கிறது தான் வீதி லீடர்ஸ். இப்போ என்னதான் பண்ண போறீங்க? எடப்பாடி பழனிசாமிக்கும் கொங்கு ஈஸ்வரனுக்கும் என்ன வேறுபாடு? கொங்கு ஈஸ்வரன் யாருன்னு தெரியுதா? வள்ளிக்கும்மி. இப்படி சொன்னால் எளிதாக புரியும். ரெண்டு பேருக்கு என்ன வேறுபாடு? யாரோட ஓட்டு இருக்குது? சரி, இதெல்லாம் இல்லைப்பா, இளைஞர்கள் வாக்கு எங்கள்கிட்ட இருக்கான்னா அங்கே முழுக்க முழுக்க கிளைஞர்கள். யங் ஏடிஎம்கேன்ட்டு ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கலான்ட்டு ஒரு செட்டு பசங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஒரு முன்முயற்சியை எடுக்கலாம்னா இது என்ன அதிக பிரசங்கித்தனா? நம்ம கட்சிக்கும் இளைஞர்களுக்கும் என்னையா சம்பந்தம்? இது கிளைஞர்கள். முதியோர் இல்லத்தில் இளைஞர்கள் கழகம்னு ஆரம்பிக்கிறேனே ராஸ்கல் அப்படின்னு அவங்கள மண்டையில் கொட்டி உட்கார வச்சிட்டாங்க. இப்போ யார் தான் இருக்கா? எதுக்குமே எடப்பாடி பழனிசாமி ஒத்து வர மாட்டார். 2500 கோடி வட்டி விட்டுருக்காரு. வட்டி வருது. இப்போ வந்துட்டு ஒரு 200 கோடியை வட்டி விட்டா இப்போ அதிமுக பொதுச் செயலாளர் பதவியிலேருந்து அவர் விலகிட்டார். வேறு யாரோ வந்துடுறாங்கன்னு வச்சுக்க, ஒன்றை கொடுத்த 200 கோடி திருப்பி கொடுப்பியா நீ? அதுக்கு தான் இந்த கட்சியை நடத்துகிறாரு அவர். புரியுதா? நல்லா யோசிச்சு பார்த்தா தெரியும். வேறு எந்த லட்சியமும் இல்லை. உண்மையிலேயே டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவுக்கு வந்தால் சண்டை போடுவார், கட்சியை ரிவைவ் பண்ண முயற்சி பண்ணுவார். ஒரு கட்சி லீடர்னால் எப்படி இருக்கணுன்றதுக்கு எனக்கு உண்மையிலே டிடிவி தினகரனோட தேர்தலுக்கு பிந்தைய செயல்பாடுகள் பிடித்திருந்தது. ஒரே ஒரு எம்எல்ஏ காமராஜன்னு தூக்குறாங்க, டிவிக்கில் தூக்கணுன்னு தூக்கிட்டாங்க. எங்கள் எம்எல்ஏவை கடத்திட்டு போயிட்டாங்க. அது போலி கையெழுத்து, ஃபோர்ஜரின்ட்டு இரவோடு இரவாக ஆளுநர் மாளிகை சந்தித்தார் இல்லையா? நான் இப்போ சிறையில் இருந்தேன். நான் இரவோடு இரவாக ஆளுநர் மாளிகை சந்தித்தார். அது ஃபோர்ஜுடுன்னாரு. இவங்களும் டிவிக்கிலையும் பயந்துட்டாங்க, ஐயோ என்ன ஃபோர்ஜரி கேஸுன்றாங்க அப்படின்ட்டு. அறக்குறையான ஒரு வீடியோ தான் வெளியில் வந்துச்சு இல்லையா? அவரோட முகம் தெரியாமல் கையெழுத்து போடுற மாதிரி ஒரு வீடியோ வெளியில் வந்துச்சு. அதற்கு பிறகு காவல் நிலையத்தில் சென்று புகார் அளிக்கிறார், எங்கள் எம்எல்ஏ தூக்கிட்டாங்க. அவரை வச்சே புகார் கொடுத்துருக்காரு சார். இப்படி இதான் அரசியல். பிறகு அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் மாற்றி வாக்களித்த உடனே கட்சியை விட்டு நீக்கிட்டு நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்கிறாரு. டெய்லி அட்டாக் பண்ணுறாரு. தன்னோட கட்சி எம்எல்ஏவை தூக்குறாங்கன்னு தெரிஞ்சோன்னே ஒரே எம்எல்ஏ டிஸ்குவாலிஃபிகேஷன்லாம் வராதுன்றதுலாம் தெரிஞ்ச பிறகு கூட கடைசி நிமிஷம் வரைக்கும் சண்டை போட்டார். இத்தனைக்கும் சின்ன கட்சி, அதிமுகவோடு ஒப்பிடும்போது அமமுக சின்ன கட்சி. இவ்வளோ பெரிய கட்சியிலேருந்து தினந்தோறும் புதுசாக போய்கிட்டு இருக்காங்க ஆட்கள். முன்னாள் அமைச்சர்கள் செல்கிறார்கள், மூத்த நிர்வாகிகள் செல்கிறார்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் செல்கிறார்கள், கிளைக்கழக நிர்வாகிகள் செல்கிறார்கள். எனக்கு என்னன்னு உட்காந்துட்டு இருக்காரு. அவரே சைன் போட்டு கொடுத்துட்டு வராரு. அவரே ப்ரெஸ் மீட்டில் வச்சு நான் சைன் போட்டு கொடுக்குன்னு சொல்ல வைக்கிறார் சார். இதான் என் தலைவனுக்கு அழகு. அந்த முயற்சியில் வெற்றி தோல்வி என்பது வேறு விஷயம். கடைசி வரைக்கும் சண்டை போட்டா இருப்பாங்க. அந்த எஃபர்ட் தான் சார் மேட்ரு. எஃபர்ட். இவர் பார்த்துக்கலாம் தம்பி, விடு தம்பி, இன்னும் 1 வருஷத்தில் எலெக்ஷன் இருக்கு தம்பி, அடுத்து நம்ம ஆட்சி தான் தம்பி. அண்ட் இன்னொன்று, தினமலரில் கூட நேற்று அந்த செய்தி வந்திருந்தது. அதிமுகவிலிருந்து தாவேக்கு சென்ற முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகளுக்கு எதிரான ஊழல் ஆதாரங்களெல்லாம் எடுத்து வச்சிருக்காராம். எடுத்து வச்சு அதெல்லாம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களிடம் கொடுத்து விட்டாராம். அவர் கடுமையாக நடவடிக்கை எடுக்க போகிறாராம். சரி, எடுக்கிறதாவே இருக்கட்டுமே. உன் கட்சிக்கு என்ன அதனால? போனவங்க போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. உன் கட்சிக்கு அதனால என்ன? இப்போ இதை சொல்லி இருக்கிறவங்களை மிரட்டுறதுக்கு தான் இதை யூஸ் பண்ணுறேன் இல்லையா? குட்கா வித்த ஆளு பயப்படணும். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் குட்கா வித்துக்கிட்ட உட்காந்துருக்காங்க. சரி, மற்றவங்களை மிரட்டின சிவி சண்முகத்தை என்ன வச்சு மிரட்டுவேன்? கேஸ் இருக்கு அவங்க மேலே. ஒரு கம்யூனிட்டியை கூட்டிகிட்டு போகிறாரு சிவி சண்முகம் வெளில போனார்னா இல்லையா? அங்கே வேற தாவேக்கா பலவீனமாக இருந்த இடம். பலவீனமாக இருந்த இடம் கூப்பிட்டுட்டு இருக்காங்க மாலதி. 4 தொகுதியிலையுமே அதிமுக தானே ஜெயிச்சிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு தீவிரமாக சண்முகத்தை கூப்பிடுவாங்க? போட்டோ விடு தம்பி. இப்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஒரே லட்சியம் என்னவென்று சரியாக சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு அன்கொஸ்டின்டு லீடராக உட்காரணும். யாருக்கு லீடரா? அதான் எல்லாம் போயிட்டாங்களே. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட ஒரே லட்சியம் என்ன? ஒரு பாட்டு பொதுச் செயலாளராக இருக்குன்னா இருக்கு காசை நல்லா அதை விட முக்கியமான லட்சியம் ஒன்று இருக்கிறது. எதிர்த்து வாக்களித்த அந்த 25 எம்எல்ஏக்களின் அரசியல் எதிர்காலத்தை முடிக்க வேண்டும். இதை தவிர அவருக்கு ஒரு லட்சியம் இல்லை. சரி, அவர் எதிர்காலம் போதே சார். கவலை இல்லை. 2 கண்ணு போட்டோம், கண்ணு தெரியாமல் தடவிட்டு கூட சுற்றுறேன், ஒரு கண்ணையாவது எடுக்கணும் அவனுக்கு. இதுதான் அவர் மனநிலை. இப்போ தேருமா அந்த கட்சி சொல்கிறார் போகிற ஐடியா. தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வர்றாங்க, அவங்களுக்கு தான் இந்த டெல்டாவின் நிலவரம் என்னவென்று தெரியும். இந்த மாதிரிங்க டிடிவி தினகரனை சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு அவர் இன்னொரு கட்சிக்கு பொதுச் செயலாளர் தம்பி அங்கேயே கேட்டுருக்கணும். அந்த ஆள் ஏன் வெண்ண எனக்கு இது தெரியாதா? சரிங்க சார், அதிமுக ஏற்கனவே பெண் தலைமை இருந்த ஒரு கட்சி. திருமதி லீமா ரோஸ் அந்த இடத்துல போட்டுடலாம்ல. நான் இந்த கருத்தை வழிமொழிகிறேன், ஆமோதிக்கிறேன், வரவேற்கிறேன். புரட்சி தமிழச்சி லீமா ரோஸ் தலைமையில் இந்த கட்சி செம்மையாக செயல்படும் என்று நான் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி பார்த்து அஞ்சும் ஒரே தலைவர்
புரட்சி தமிழச்சி லீமா ரோஸ். என்ன லைட்டா தமிழ் வராது? பரவாயில்ல, தமிழச்சின்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் வரலன்னா என்ன? இப்போ அதான் பேர்ல தமிழச்சின்னு வந்துருச்சு, அதுக்கு தான் பட்டம். கட் அவுட்ல போட்டா போதும். அதான் நான் கேட்குறேன், ஏன் எடப்பாடி பழனிசாமியே பார்த்த 5 பெண்மணி வீரம் செறிந்த பெண்மணியாக தானே இருக்க முடியும்? உண்மையிலே சார். ஏப்பா, எதிர்த்து ஒரு தும்முனா கூட கட்சியை விட்டு நிற்கிறாரு. ஆனால் எதிர்த்து வாக்களித்த திருமதி லீமா ரோஸ் அவர்கள் மீது சிறு துரும்பு கூட படவில்லை. இல்ல, அவர் தொடர்பா இன்னொரு செய்தி வேற விகடன்ல வந்திருக்கு, அதை படிச்சிருக்கேன். சொல்லுங்க. லீமா ரோஸிற்காக கட்சி விதிகளை தளர்த்தி கொண்டாரா பழனிசாமி? லீமா ரோஸ் கட்சிக்குள் வந்தபோதே மகளிர் அணி இணைச் செயலாளர் பொறுப்பை தூக்கி கொடுத்தார் எடப்பாடியார். அதுவரை எந்த சார்பணியிலும் இணை என்கிற பொறுப்பே கிடையாது, துணை மட்டும்தான். லீமா ரோஸிற்காக அதை தளர்த்தி கொண்டார். அது மட்டுமல்ல, கட்சியில் புதிதாக இணைந்தவர்களுக்கு கட்சியில் பொறுப்பு அல்லது தேர்தலில் சீட்டு என்றுதான் சொல்லி வந்தார். பணம் படைத்தவர் என்பதற்காக லீமா ரோஸிற்கு அந்த விதி தளர்த்தப்பட்டது. சீட்டு வழங்கப்பட்டதே. இதுவே கட்சியின் பலருக்கு லீமா ரோஸ் மீதும் பொதுச் செயலாளர் மீதும் கொந்தளிப்பு ஏற்பட காரணம். அம்மா பெயரை சொல்லிவிட்டியே லீமா ரோஸிற்கு எதிராக போர்க்கொடி. பார்த்தீர்களா? அப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்து 5 நபர் அதிமுகவுக்கு சரியான தலைமையாக ஏன் இருக்கக்கூடாது? இன்னைக்கு இதையே தம்பா வச்சிருங்க. இல்லைப்பா, அந்த கட்சியில் இருக்கிறவங்களோட டிஎன்ஏவே யாராவது ஒருத்தரை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்கிறது தானே. பயம் போனதுனால தான் இன்னைக்கு ஆளுகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்டா? அப்போ எடப்பாடி பழனிசாமியும் ஒருத்தரை பார்த்து பயப்படுறாருன்னா அவர் அதிமுக வழிநடத்த சரியான தலைமை தானே. செல்லம் அவர்களுக்கு அப்புறம் ஒரு பெண் தலைவியை பார்த்து சரியா தானே இருக்கும். கரெக்டா இருக்கு. நான் சொல்றேனே, எல்லாரும் இபிஎஸ் பார்த்து பயப்படுறாங்க. இபிஎஸ் பார்த்து பயப்படுற ஆள் யாரு? லீமா ரோஸ். புரட்சி தமிழச்சி லீமா ரோஸ். வேற என்ன வேணும்? அதனால பேசாம லீமா ரோஸ் கட்சியை ஒப்படைச்சிட்டு போங்க ஓரமா. அப்ப லஜக் கட்சி வேற வந்துருக்கே சார் தமிழ்நாட்டுக்குள்ள. இங்க அதிமுக பொதுச் செயலாளர் ஆக்குறீங்கன்னா எதுக்கு லஜக்கு பஜக்குன்னு தூக்கி ஓரமா வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான். அதனால இது சிறந்த யோசனை. புரட்சி தமிழச்சி லீமா ரோஸ் அவர்களின் தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு அண்ணன் திரு சி வி சண்முகம் அவர்களுக்கும் திரு எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் எந்த தயக்கமும் இருக்காது என்று நான் நம்புகிறேன். என்னப்பா, அண்ணாமலை தலைமையெல்லாம் ஏற்றுக்கிறது ரெடியாக இருக்கும்போது என்ன லீமா ரோஸ் அவர்களுக்கு என்ன குறைச்சல்? எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. அவங்களுக்கு ஆசை வர தப்பு இல்லை. அரிய தத்துவம்பா, சிரிக்காத. இந்த தத்துவம் மனசில் ரீங்காரமிட்டுக்கிட்டே இருக்குப்பா. நேற்று பார்த்தேன்ப்பா அந்த கொடியை. சரி, இந்த பிறகு எண்ணம் போல் வாழ்க்கைன்னு இருந்துச்சு. நல்லா இருக்குதே, நல்ல இதுன்னு பார்த்தா எண்ணம் போல் தான் வாழ்க்கை. டே 2 எதுக்குடா ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணுறீங்க?